அன்பு உள்ளங்களே, ஏங்க என்ன பண்ணுறீங்க ராக்கெட் அடுப்பில்? இன்றைக்கி எங்கள் ராக்கெட் அடுப்பில் என்னங்க என்ன பண்ணுறீங்க? கஜாயம் நான் சொல்ல முடியல. 7 மணிக்கு கஜாயம் நேற்று போட வேண்டியது. நேற்று பண்ணாரி கோயிலுக்கு போனதுனால நேற்று போட முடியல. எனக்கு கஜாயம் எனக்கு மட்டும் தான், அவங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. வாழைக்காய் பஜ்ஜி சொற்பமாக அது சாயங்காலம் டைம் ஆனால் இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுவோன்ட்டு என் பொண்ணு வந்து இது பண்ணுறது. நான் 1-2 சாப்பிடுவேன், அவ்வளோதான். வாழைக்காய் பஜ்ஜி கடைகளுக்கு போனேன், அப்புறம் வாங்கலை. இவங்க வந்து என்ன அதிரசம் செய்வது மைதா மாவில் அதிரசம் செய்வது எப்படி? இப்போ தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக வந்து பேகுக்கு இது போகுமே, அதை எடுத்துருங்க. தயார் நிலையில் உள்ளே போட்டுருங்க. இந்த பேக்கில் உள்ளே கொண்டு போய் போட்டுருங்க. ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு, இந்த பேக் வந்து அலாசியாச்சு. அதாவது அதிரசம் செய்வது எப்படி? இப்போ தான் அடுப்பு வந்து பற்ற வச்சுருக்கிறேன். பற்றிக்கிச்சு இந்த நேரத்தில் பற்ற போகுது. அதிரசம் செய்வது எப்படி பாருங்க. இந்த இதில் வந்து கீழே வந்து மண் பூசி வைக்கிறதுக்கு ராக்கெட், எங்கள் இனிய ராக்கெட் அடுப்பில் இன்று என்னவென்றால் அதிரசம் செய்வது எப்படி? பஜ்ஜி போட்டுட்டு ஒரு அதிரசம் செய்யலாம். அப்படியா? முதல்ல அடுப்பு பத்தட்டும். நான் போய் வடச்சட்டி எடுத்துட்டு வர்றேன். சரி, ரைட்டு. மண் பூசி எடுத்து வாங்க. கொஞ்சம் அடுப்பு வந்து பத்தட்டும். இப்போ பழகிடுச்சு. சாயங்காலம் டைம் வந்து இந்த மாதிரி வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பழகெல்லாம் இருந்தது. நிறைய பழகி வீசிட்டேன், பின்னாடி வந்து வீசிட்டேன். இப்போ தான் அது வருத்தப்படுறேன், என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு இப்போ தான் வருத்தப்படுறேன். இருங்க பற்ற வைக்கலாம். அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒன்று பற்ற வச்சுட்டு பிடிக்கிறது மட்டும் தாங்க எதுவுமே. பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். பேப்பரெல்லாம் கிழிச்சு லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றுங்க. ஏங்க லைட்டாக இப்போ இந்த கல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றுங்க. நல்லா பிடிச்சிக்கு. இந்த விறகெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குல்ல, 1 ஸ்பூன் ஊற்றுங்க. அப்படியே இப்போ ராக்கெட் அடுப்பு இருக்குது வச்சுக்கோங்க. லைட்டாக நல்லா காஞ்சி பிடிக்கோன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றினா அது எப்படி எரியும்? இல்லை, எண்ணெய் ஊற்றினா நல்லா எரியுங்க. எண்ணெய் ஊற்றினாவே நல்லா எரியும். நல்லா பிடிச்சிக்கு. புகை வருதுன்னா இல்லை, புகை வருதுன்னா அங்கே நெருப்பு பற்றிக்குன்னு அர்த்தம். எப்படி பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் நேரம் பிடிச்சுன்னா நல்லா பிடிச்சிக்கு. இன்னும் ஒன்றுமே செய்யலை பஜ்ஜி போடுறதுக்கு. நீங்கள் இப்போ வீடியோ எடுத்துருக்கீங்க. ஆமாங்க, பற்ற வைக்கிறதுல தானே எடுத்து போடணும். நல்லா பார்த்துட்டா ஒன்று நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த அடுப்பு இறக்கி வைக்கும் போது அடுப்பு நல்லா பற்றிட்டு இருக்கு. ஏன்னா அடுப்பு வந்து இது மாதிரி பத்தாது. அடுப்பு எரி வைக்கும் போது பத்தாது. அது இறக்கி வைக்கும் போது அப்படி வந்து பத்து. இப்போ வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பிடிச்சிருக்கு. அப்படியே பற்றிச்சா அவ்வளோதான். பற்றிக்கிச்சு ஒயிலே சிக்கிக்கிச்சு சின்ன பொண்ணு என்ன பாட்டெல்லாம் இருக்குல்ல. வடச்சட்டி வைக்கிட்டா கொடுங்க, அப்படியே பற்றிக்கும். நல்லா வடச்சட்டி காயிட்டும். இன்னும் எதுவும் ஊற்றாதீங்க. எதுவும் ஊற்றல. இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஒரு இது இருந்துச்சுன்னா போதும், நல்லா பற்றிக்கும். இந்த மல்லிகை தோட்டத்துலலாம் அந்த சைட்லலாம் போய் இது பண்ணி வைக்கிறாங்க. அது கொஞ்சம் எடுத்து வரலாமா? அந்த சுள்ளியெல்லாம் எது மல்லிகை தோட்டத்தில் இது பண்ணி அந்த சைடு தோட்டம் போட்டுருக்காங்க. அந்த சுள்ளியெல்லாம் எடுத்து போட்டோம் நல்லா பத்துமா? பத்து. அது எரிக்கலாமா இல்லையா தெரியல. நாங்களாம் ஆமாம், எல்லாரும் எடுத்து போக மாட்டாங்க. ஆமாம், அது ஏன் பூவாக இருக்கலாம்? பூவாக இருக்கலாம்.
தேங்காய் மட்டும் இது பண்ணலாம். சரி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இருக்குல்ல. அப்புறம் வேணும்னா சக்திக்கு போனா டிப்போவில் போனால் ஒரு மனுவு இல்லைன்னா 800 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்டு இன்னொரு சாக்கில் வாங்கிட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. எதுக்கு போய் அங்கேங்க முன்னாடி வச்சுட்டு வந்தால் வேலை முடிஞ்சுது. ஒரு சாக்கில் போய் இத்தனை கிலோ கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கிலோ 10 ரூபான்னு இருக்குது. மனுவு கணக்கு இருக்கு. ஆமாம், கிலோ கணக்கு மனு கணக்கு இருக்குது. அதில் போட்டு சாய்க்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்தால் தீர்ந்தது. ஏங்க ஊற்றலாமா? பத்திச்சா நல்லா பத்திக்கிச்சு பாரு. அந்த ஒரு விறகே போகுது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு ராக்கெட் அடுப்பில் வாழைக்காய் பஜ்ஜி செய்முறை செய்வது எப்படி? அதிரசம். ஒரு 10 நிமிஷம் விட்டு பாருங்க. பாருங்கள், பூந்தோட்டத்தை வந்து டெய்லி பூந்தோட்டம் தான் வீடியோ எடுத்து போடுவேன். இப்போ வந்து பூந்தோட்டம் வந்து கேட்பாரிட்டு கிடக்குது. அவர் வந்து நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் அவர். சரி பார்ப்போம், திங்கக்கிழமை இல்லைன்னா பண்டிகை முடிஞ்சு பார்க்கலாம். பண்ணாரியம்மன் பண்டிகை முடிஞ்சு அப்புறமேட்டு பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க. இது வந்து நேற்றே இந்த வீடியோ போனது நேற்றுலாம் கோயிலுக்கு 7 மணிக்கு நேற்றுக்கு வேஷம் போட்டாங்க. கோயிலுக்கு போகலாம் அங்கே போகலான்ட்டு நேற்றுக்கு வேஷம் போட்டோன்னா அப்புறம் 7:15 மணி 7:30 மணிக்கு போயிட்டு 11:30 மணிக்கு என்னமோ வந்தோம். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து இருக்கிறேன். இன்னும் சில வீடியோ வந்து அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏகப்பட்ட வீடியோ, ஒரு 50 வீடியோ பக்கம் எடுத்துக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோ, லைவ் போடல, ஷார்ட்ஸ் வீடியோ, அப்புறம் வீடியோ லென்த் வீடியோ நிறைய எல்லாம் எடுத்தேன். இந்த சேனல்லையும் பாருங்கள். இன்னொரு சேனல் திலகா ட்ரீம் சேனல், அதுலேயும் போட்டிருக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள். ஜிடிபி யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்குறேன். திலகா ட்ரீம் சேனல்லையும் போட்டிருக்குறேன். அதுலேயும் போய் பாருங்கள். என்ன காஞ்சிருச்சு? ஏங்க என்ன காஞ்சிருச்சு? சாயங்காலம் ஆகிட்டா பசங்களுக்கு லீவ் வேறு விட்டாச்சுன்னா அப்போ ஒரு நாள் போதி வெளியெல்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல. நான் நம்ம வீட்டு எண்ணெயிலேருந்து இப்போ ஒரு 4 வாழைக்காய் பஜ்ஜியாக போட்டு 2 நாங்கள் சாப்பிட்றத பசங்க கொடுக்க வேண்டியதான், குழந்தைங்க கொடுக்க வேண்டியது. அப்புறம் 8 மணிக்கு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். நேரத்தில் போய்ட்டு எல்லாம் கம்பு குதிச்சுட்டு ஒரு கால் ஒரே வலி. கடை பக்கமே போகல. ஆற்றுக்கெல்லாம் போனோமா, ஆற்றுக்கு போய் வீடியோலாம் எடுக்கலை. நிறைய டைம் பவானியாரில் போய் வீடியோ எடுத்தேன். கூட்டம் அன்றைக்கி போய் எல்லாம் குளிச்சுட்டு பாருங்கள். நேரத்தில் இது பண்ணது துவைச்சிட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு துவைச்சிட்டு அப்புறம் இப்போ தான் வந்தோம். வந்த அப்புறம் சூடாக இதமாக வேணும் அப்படின்ட்டு சரி காசு கொடுத்து ஒரு நாள் வாங்கலாம். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் பண்ணலாம். என்ன நல்லாவே காஞ்சிருச்சு. வட்டு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க பாவம். பாருங்கள், ஒரு வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அவ்வளோதான், ஆளுக்கு 2 சாப்பிட வேண்டியதான். பொரி வறுக்க சொன்னேன். சரி வேண்டாங்க, பொரி வேண்டாங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு வாழைக்காய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டேன். சரி வாங்கிட்டு இப்போ கடைக்கு போய் வாழைக்காய் வாங்கிட்டு வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி பண்ணிகிட்ருக்குறாங்க. நானும் கூட மாட ஒத்தாசை பண்ணுவேன். எந்த ஒரு வேலையுமே பாரு. நான் தான் ஆற்றுக்கு நீ போகலாங்க, எல்லாம் சடவாக இருக்குது. போயில கோயிலுக்கு குளித்து வேர்த்து குளிச்சுட்டு வந்து குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. துணியெல்லாம் இங்கே ஒரே அழுக்காக இருந்ததா. சரி போய் எல்லாம் குளிச்சுட்டு ஆற்றுல பவானியாரில் எப்போ போனாலும் ஒரு வீடியோ எடுத்து போடுவேன். இன்றைக்கி எடுக்கலை, ஏன்னா கூட்டம். துணி துவைக்கிற இடத்துல ஆற்றுலையும் அப்படி ஏகப்பட்ட கூட்டம். அதனால் வந்து இங்கே போய் எடுக்கலை. சரி சொல்லி வந்தாச்சு. சரி இங்கே வந்து அதிரசம் செய்வது எப்படி இன்னும் காணோம். இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியலையா? நீங்கள் வாங்க, என்ன காஞ்சிருச்சு. கலக்கிட்டு இருக்கிறீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க? மைதா மாவு, அஸ்கா சக்கரை, தேங்காய் துருவி போட்டிருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கல்ல, அரை வாசம், அரை பழம், வாழைப்பழம் இருப்பழம். சோடா உப்பு. சோடா உப்பா?
அப்புறம் சர்க்கரையில் போட்டிங்களா? சர்க்கரை போட்டாச்சு. மிதமான தண்ணியை ஊற்றி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம் வாங்க. உங்களுக்குள்ள லைட் போட்டுடலாமா? இந்த மாதிரி காஞ்சிச்சுங்க. இல்லை நல்லா காஞ்சிச்சுண்ணா, ஒரு ரூபாயில் நல்லா வந்துடும். அதுதான் காயிலிருந்து ஊற்றிட்டு போனேன், தெரியும் எவ்வளோன்ட்டு. ஒரு கட்டையில் நல்லா வச்சுட்டோம்னா அந்த பொடியில் எடுத்து வச்சுட்டு போனேன். நேற்று வாழைக்காய் பஜ்ஜி சுட்டோம், இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி. நேற்று சுட்டோமா? ஆமாம், நேற்று மண்ணாடி கோயிலுக்கு போகும்போது சுட்டுங்க. வேணும் அப்படின்னு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் இல்லை. சாப்பாடு சோத்து மூட்டையை கொண்டு போயிட்டு சாப்பிடவே முடியல. இங்கெல்லாம் குதிச்சுட்டு கூட்டத்தில் சாப்பிட முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டு சரி அப்புறம் அதிரசத்தை போடலாம். எங்களுக்கே போட்டு சாப்பிட முடியாது. நாங்கள் எங்கே போய் கடையை போட்டு நாங்கள் இது பண்ணுறது. கடையில் போடுறவங்க கம்மியான ரேட்டில் பொருள் என்னன்ட்டு வாங்குவாங்க. அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும், எங்களுக்கு ஆகாதப்பா. நமக்கு அந்த வேலையும் வேண்டாம், நம்மளுக்கு சுட்டு சாப்பிட்றோமா அவ்வளோதான். கீழே உந்துச்சு இருக்கும்போது அதோடு சரி. கையில் ஏதோ புண்ணாயிருக்க மாட்டேங்குது. சரிதா? கல்லில் சோப் போட்டு தேய்க்கிறோம்ல, அதில் ஏதோ பச்சு பார்த்துக்கு போயிருந்தேன் எனக்கு. வீடியோ போட்டுட்டீங்களா? இல்லை, இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. விடக ராக்கெட் அடுப்பில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது. போடலாம். பார்த்தீங்களா, பற்ற வச்சு இது பண்ண செகண்டில் போட்டாச்சு. நல்லா காயணுமா? இல்லை காஞ்சிச்சு பாருங்க. எப்படி வந்து இதுக்கு மேலே என்னங்க காய்க்கணும்? சும்மா ஜர்றன்னு வருது பார்த்தீங்களா? அப்போ ஒரு தோசை தட்டையும் எடுத்துட்டு வாங்க. தட்டை எடுத்து வாங்க பாப்பா. பஜ்ஜி எடுத்து போடுறதுக்கு வீட்டுக்குள்ளே தட்டை இருந்தால் எடுத்து வாங்க, இல்லைன்னா ஒன்று கழுவிட்டு கொடுங்க. தட்டையில் எடுத்துட்டு வந்து சோப் போட்டு ஒன்று கழுவுங்க. ஃபஸ்ட்டு இதில் நல்ல எண்ணெய் காஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் ஆயிடும். சடன்னு ஆயிடும். சின்ன வாழைக்காய் தான், கடையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், உங்களுக்கு இது, எனக்கு அதிரசம் உங்களுக்கா சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசை உங்களுக்கு. ஆனால் அதிரசத்தில் ரவை போடுவாங்களா? ரவையும் போடுவாங்க, நல்லா மொடுன்னு எங்களுக்கு இருக்கு. சரி, என்னென்ன போட்டிங்க அதில்? மைதா மாவு, தேங்காய் துருவி கொஞ்சம் போட்டிருக்கேன், சரி, உப்பு, அப்புறம் அரை வாழைப்பழம். இதில் முந்திரி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏலக்காவும் போடலாம். கடலை போட்டுருக்கீங்களா? கடலை போட்டிருக்கேன். ஏலக்காய் நான் போடல, எனக்கு களி பிடிச்சிக்கிட்டு. இதில் முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாமா? ரைட்டு. முந்திரி கழுவி கொண்டு வாங்க. கல் வச்சுருக்கீங்களா? வச்சுக்கோங்க. இதில் இப்போ லகுவாயிடுச்சு எங்களுக்கு. ஆனால் வெளியே காத்தோட்டமாக மத்தியானம் நல்ல வெயில். மத்தியானம் வேண்டாம், கேஸ் தீர்ந்துடுச்சு எங்களுது. புது கூட வச்சுருக்கோம். இன்னும் உஷாராக இருந்துக்கணும். பசங்களுக்கெல்லாம் லீவு தான், இருந்தாலுமே நாங்கள் இன்னும் உஷாராக இருந்துக்கணும் நல்லது. நல்லா எப்போ இதாகுது என்னன்னு தெரியல. சத்திக்கு போனோம்னா மர டிப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம். விறகு வாங்கிட்டு வந்துடலாம். அக்கா எப்படி இருக்குன்னு தெரியல. பரவாயில்ல, சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இரவு நேரத்தில் அவ்வளோ ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் கேஸ் இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். இன்னும் லாக்டவுன் வருமோ என்னமோ தெரியல. பார்த்துன்னா முடியாது, பசங்களை எப்படி அனுப்புறது? நல்லா பழகியாச்சு. மிதமான தண்ணி தான் விட்டேன் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் எடுத்து எண்ணெயில் போட்டால் நல்லா வரும். நல்லா மணமாக இருக்குதுங்க. மணமாக இருக்கா? வாழைப்பழம் போட்டுருக்கேன். வாழைப்பழம் போட்டுக்கிறீங்களா? அதிரசத்துக்கு செய்வது பச்சரிசி போட்டு இப்போ வெள்ளத்தை போட்டு பாங்கு காய்ச்சி சுடுவாங்க. நான் மைதா மாவில் சுடுறேன். என்னென்ன மாவு போட்டிருக்கீங்க? மைதா மாவு அதெல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்சம் சக்கரை கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்லைங்க, சக்கரை கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு தும்மல் வராது.
பாப்பா ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து வா. காத்தோட்டமாக இருக்கிறங்காட்டி வேக்காடு இல்லை. ம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா எரியுது பார்த்தீங்களா? ஆமாம். தீர அப்படியே போட்டிங்கன்னா விறகும் நல்லா காஞ்சிக்கும். ஆனால் ராக்கெட் அடுப்பில் செய்யணும்னு நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷம். நல்ல வியூஸ் போகிற மாதிரி பாருங்க. இன்னும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா 500 பேர் பார்த்துட்றாங்க. 20 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா ஒரு 30 பேர் தான் பார்க்குறாங்க. 10 நிமிஷம் வீடியோ ராக்கெட் அடுப்பு போட்டோம்னா அன்றைக்கி 2000 பேர் 1800 பேர் பார்த்தாங்க. அப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 5 நிமிஷம் வீடியோ போட்டு விட்டேன் ராக்கெட் அடுப்பில், அதில் 500 பேர் பார்த்தாங்க. அது மாதிரி பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் அதுக்கு தான் அப்டேட் முன்னாடி கொடுக்குறோம். வெந்திருக்கோம். எடுங்க. அடுத்தது வந்து அதிரசம். அடுப்பு பற்ற வைக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கு பாருங்க, இறக்கும் போது அப்படி எரியும். அப்படி எரி. இப்போ காற்று வேறு வீசுது. காற்று என்னமோ தெரியல, நாங்கள் அடுப்பு பற்ற வச்சா மட்டும்தான் காற்று வரும். காற்று வந்து எல்லாம் வரும். பாரு இன்னைக்கு கேட்டாங்க, நேற்று இல்லை நம்ம பக்கத்து ஊரில். சரி ரைட்டு. இன்னைக்கு கேட்டாங்க கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு. அப்புறம் அங்கே தான் நாங்கள் போனோம்ல, புதூருக்கு போனோம்ல, இன்றைக்கும் கேட்டாங்க போகலாமா அப்படின்ட்டு. பாப்பா பார்த்து என்னங்க நேற்று போய் குடிச்சிட்டு வந்தது, எங்கள் இடுப்பெல்லாம் வலிக்குது, காலையில் வலிக்குது, சரி நாளைக்காவது போகலாமான்னு கேட்டாங்க. சொல்கிறேங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு நான். முன்னாடி எரியுது, கைக்கே வருது. போண்டா எடுக்கிறதுக்கே விட மாட்டேங்குது. கைக்கு வந்து ஹீட் வருதல்ல. இல்லை நான் தான் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் நல்லா எண்ணெய் காயிட்டு நல்லா வேகட்டு அப்படின்ட்டு. பாருங்க, நான் தான் நல்லா வேகட்டுன்ட்டு கைக்கு வந்தா பாருங்க. அதாவது மேக்ஸிமம் யாரும் வந்து ஃபுல்லாக லென்த்து வீடியோ போடுவாங்க இந்த மாதிரி. நாங்கள் பற்ற வச்ச வாக்கில் வந்து இப்போ வாழைக்காய் பச்சி ஒரு உப்பு ஆயாச்சு. அடுத்தது வந்து அதிரசம் வந்து போடுறது எப்படி போடுங்க, கூழ் வந்துட்டு போகுது. ஏன்னா அதிரசம் தான் மெயினாக வந்து நான் விளம்பரத்தை அப்டேட் கொடுத்துருந்தேன். முதல்ல என்னென்ன சொல்லுங்கள். மைதா மாவு, பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, ஓகே, சோடா உப்பு, அப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு போனேன். சரி. அப்புறம் அஸ்கா, அப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். சரி. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவைப்பட்ட ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்ட ஏலக்காய் அவங்களுக்கு விருப்பப்படி. அப்புறம் சர்க்கரை கொஞ்சம், சர்க்கரை வந்து தேவையான அளவு இருக்கு. இனிப்பா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இனிப்பா போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் அரசப்பையா இருக்கிறவங்க வந்து அப்படி போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அது வந்து போட்டு இது பண்ணோம்னா இது அதிரசம். இதில் வந்து நெய்யில் போடுவாங்களா? எப்படி இது நெய்யில் போடுவாங்களா? என்ன எண்ணெயில் போடுவாங்க? நான் கடலெண்ணெயில் தான் போடுறேங்க. நெய்யில் போட்டால் நெய்யில் போட்டால் அது எங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்காது. இப்போ அந்த லட்டெல்லாம் தயாரிக்கிற நெய்யில் தான் போடுறாங்க. அது எனக்கு வந்து இதாகிருந்தல. நெய்யில் போட்டால் நெய்யில் தேவைப்பட்டால் நெய்யில் கூட போட்டுக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு மட்டும் நான் அளவாக கலக்கிட்டேன். ஒரு ரவுண்டுக்கு மட்டும் போட்டுக்கலாம். 10-12 உருண்டை அது வந்து ஒன்று சாப்பிடுவோம். ஏன்னா என்ன இரவு நேரத்துனால நம்மளுக்குலாம் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நாளைக்கு கூட வைக்கலாம். 2 நாள் வைக்கலாமா? நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம். நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம். நாளைக்கு காலையில் ஏதோ டிஃபன் சாப்பிடலாம். அப்போ எடுத்து ஸ்வீட் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. இப்போ லட்டு அன்றைக்கி கோயிலில் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அதுலேயே உங்களுக்கு அதிரசம் பண்ணணும்னு ஞாபகம் வந்துச்சாட்டுக்குது. இல்லை முதல்ல இருந்தே ஞாபகம் தான். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நான் ஒருத்திக்கு மட்டும் பண்ணணுன்ட்டு. இந்த டம்ளர் தண்ணி வந்து கொடுங்க. எங்கே கழுவு? இந்த ட்ரம்மில் கை கழுவு இருக்குதா? இருட்டா போகுது, மாலை நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க பஜ்ஜி. கொஞ்சம் ஆறட்டுங்க. மழை வர மாதிரி ஒரு கோப்பு தெரிஞ்சுது. அப்புறம் முன்னாடியே எரியுதுங்க. இல்லை நல்லா அந்த கட்டை வந்து எரியுது முட்டை தான் கொஞ்சம் இதாக இருக்குங்க. இல்லைங்க பாருங்க எப்படி முட்டா வருது. ஆமாம், சோடா உப்பு கொஞ்சம் போட்டுருக்காங்களா? ஆமாம், கொஞ்சம் நல்லா உள்ள வெந்து வரணும். இதுதான் அதிரசம். கொஞ்சம் வேக்காட் நல்லா. சரி நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை இது நல்லா தேங்க்யூ, வெல்கம், நன்றி.